அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நாம் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நாம் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் வாசத்தாலும் பாதம் பற்றி நேசரே, மகிமை பிரதாபம் வாசத்தாலும் பாதம் பற்றிடு. கரம் தட்டி ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரிவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தறிவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரிவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தறிவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியறிவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே. கர்த்தரின் பணி என்ற வாக்கியமே. நித்தியறிவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே. கர்த்தரின் பேர் என்ப வாக்கியமே. ஆடைக்கலமே ஆமென், ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, என்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து ஆமே. நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆடைக்க ஓ ஆமென். அப்பா ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குடியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குடியில் விழாதபடி ஆமே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம்
நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். சொல்லுங்க. ராஜாதி ராஜன் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அன்பரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முடங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். சொல்லுங்க. ராஜாதி ராஜனாம் ஆமென் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியரே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் அடித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியா கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். கைத்தட்டி. ராஜாதி சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தீர் துதியுங்கள். பிரபுக்களே தேவனை துதியுங்கள். ஆமென். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். கரம் தட்டி. ஆமென். ராஜாதி ராஜனம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை அலையலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். கரம் தட்டி. ராஜாதி ராஜனம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள்.
ராஜாதிராஜனம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 128 753வது பக்கத்தில். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒருவமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் நமக்கு என்னன்னா நல்ல வாக்குத்தத்தங்கள், நம்ம அதை தான் பார்ப்போம். நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. இந்த சங்கீதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், நமக்கு சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம எப்பயுமே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அதுக்கு முன்னாடி ஒரு கட்டளையை வச்சுருப்பார். அதை நம்ம கட்டாயம் பார்க்கணும். ஏதோ ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்குள்ளே என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர் கொடுப்பார். ஃபஸ்ட்டு வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் அவன் பாக்கியவான். அவனுக்கு தான் அந்த வசனம் அப்படியே பொருந்தும். அப்படி என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன அப்படின்னம்னா, நம்ம தீமையை விட்டு விலகிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தீமையை விட்டு நம்ம விலகணும். நம்மளுக்கு மனசாட்சிப்படி நம்மளுக்கு எதெல்லாம் தவறுன்னு தெரியுதோ அந்த தவறுகளையெல்லாம் நம்ம திருத்தி கொள்ளணும். அப்படிங்கும் போது எனக்கு பின்னாடி இந்த வாக்குத்தத்தம்லாம் நமக்கு நிறைவேறணும். அப்படின்னா எல்லா தீமை நமக்கே தெரியும். ஆவியானவர் நம்மளை நடத்தும் போது இது செய்யாத, இப்படி போகாத, இந்த பாதை வேண்டாம், இதை நீ செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அந்தபடி நம்ம நடக்கும் பொழுது சில சமயம் அதன்படி நடக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் வரும். அப்போ கூட நம்ம ஆண்டவர் பாதத்தையும் பிடிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் இதை சொல்கிறீங்க, இது என்னால் முடியாது, ஆனாலும் நீங்கள் எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் நமக்கு கட்டாயம் அதில் ஒரு பலனை கொடுப்பார். அதனால் தீமைக்கு விட்டு விலகும் பொழுது இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு தங்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கையின் பிரயாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம உழைக்கிறோம், அந்த காசு நமக்கு உரியது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி நம்ம உழைக்கிறோம். அந்த கஷ்டம்லாம் அந்த உழைக்கிற பணத்தில் நம்ம சாப்பிட்றது தான் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். ஆனால் எத்தனை பேருக்கு அது கிடைக்கல தெரியுமா? நிறையா பேருக்கு கிடைக்கல. ஏன்னா சிலவங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. அந்த கடன் பிரச்சனை இருக்கும்போது இவங்க உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறது அந்த கடனுக்கு போயிடுது. சிலவங்க வியாதிக்கு கொடுக்குறாங்க. சிலவங்க அப்பா தேவையில்லாத அனாவசிய செலவு திடீர்னு நிறையா செலவு வந்துடும். இதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரை தான் நம்ம நோக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய காசு நமக்கு உரியது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம சம்பளம் வாங்கினா அது நமக்கே உரியது, நம்மளே செலவழிக்கணும், நம்மளே அனுபவிக்கணும். நம்ம அதை நினைக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரேயர் சாப்பிட்டியா உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். யார் ஒருத்தர் நம்ம உழைக்கிறத நம்மளே சாப்பிட்றோமோ, ஆஸ்பத்திரிக்கு கொடுக்காம, கடன்காரங்களுக்கு கொடுக்காம நம்மளே சாப்பிட்றோமோ, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்து உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஆனால் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். அப்படின்னா ஒவ்வொரு கணவருக்குமே மனைவி திராட்சை கொடியை போல இருப்பாங்களாம். அப்படிலாம் இருக்கிறதுனா நம்ம தீமையை விட்டு விலகணும். தீமையை விட்டு விலகும் போது தான் உங்களுடைய மனைவி உங்களுக்கு கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பாங்க. எல்லா வேலையிலையும் எல்லா பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் உட்கார்றது கிடையாது. இப்போ நம்ம சாப்பிடும் போதே ஒரு நல்லது ஏதோ ஒன்று சமைப்போம். அப்போ எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா உட்காந்து
சாப்பிடும் பொழுது அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தர்றேன்னு சொல்கிறாரு. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல, ஒலிவ மர கன்றுகள்னால் அது நிறைய பலன் தருமா, அது மாதிரி நம்ம பிள்ளைகள் நம்ம பண்டிகை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்களாம். இதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும்னா தீமை விட்டு நம்ம விலகணும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாயை காண்பார். ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் வந்து தனியாக இன்னைக்கு மாத்திரம் நாளைக்கு மட்டும் இந்த மாதம் மட்டும் இல்லை, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நம்மளை வந்து அப்படியே விட்டுறல ஆண்டவர், உனக்கு கல்யாணம் ஆச்சு குழந்தை பிறந்துச்சு அவ்வளோதேன்னு இல்லை, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாயின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம தீமையை விட்டு விலகுறதுனால எத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தர்றாரு. அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசாட்சிப்படி, நம்ம ஆவியானவர் ஏவுறதின்படி நம்ம அந்த தீமையை விட்டு விளையும் போது இத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தருவார். கர்த்தர் தேசத்துக்கு நன்மையை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு 7:14 நம்ம படிக்கிறோம். ஆனால் அதுலேயே அவர் என்ன போட்டிருக்காரு, என்னாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும், பொல்லாத வழியை விட்டு விலகணும், அவரை தேடணும், நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கும். அதன்படி நடக்கும்போது கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதமெல்லாம் நம்ம மேலே பழிக்கிறபடி செய்வார். கர்த்தரை நாம மகிமை. இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே, இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 920ஆம் பக்கத்தில் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், சரியா? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எடுத்து வாசிக்கலாமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்கு, மழையில் நீங்களும் கொண்டு போயிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் சத்தமாக சேர்ந்து எல்லாரும் கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசி இங்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசி யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், எரேமியா தீர்க்கதரிசி யார்? எரேமியா தீர்க்கதரிசி, சரியா, இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்து கொண்டிருந்தவர்? உரைத்து கொண்டிருந்தவர் தான் எரேமியா தீர்க்கதரிசி. அப்போ தீர்க்கதரிசியில் சின்ன தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசின்னு கிடையாது. எல்லாருமே யார் தான்? ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர் தான் தீர்க்கதரிசிகள் தான். அப்போ தீர்க்கதரிசி என்பவர் யார் என்றால் ஆண்டவருடைய வாயாய் இருக்கிறவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க வார்த்தையை, ஆண்டவர் என்ன காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் ஒரு வாயாக இருப்பவர் தான் யாரு? தீர்க்கதரிசி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவர் ஒரு ஸ்தோத்திரம் அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அந்த தீர்க்கதரிசியை பற்றி ஒரு பெயர் என்னன்னா, எரேமியா என்றால் என்னது? புலம்பலின் தீர்க்கதரிசி என்று பெயர். என்னன்னா புலம்பல் அல்லது கண்ணீரின் தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி? கண்ணீரின் தீர்க்க. எப்போ பார்த்தாலும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற. இப்போ யாராவது ஒருத்தர் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? வீட்டில் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் மூலையில் உட்காந்து கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனை சொல்லுன்னு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு ஆளை நமக்கு என்ன செய்யாது, உண்மையாகவே பிடிக்காது. அப்போ இதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பாரத்தோடு கூட ஆண்டவர் உரைக்கிற காரியங்களை அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? உரைத்து கொண்டிருந்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்கே இருந்தார். அது மட்டும் இல்லை, அங்கு நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு ராஜா அங்கு என்ன செய்தார்? அரசாண்டு கொண்டிருந்தார். அப்போ அவர் அநேக காரியங்களை அவர் அந்த தேசத்தை கொடுமையாக ஆண்டு கொண்டிருந்தார். அதற்கு பிறகு யார் வாரா? சிதேக்கியா என்கிற ஒரு ராஜா. நீங்கள் இதை எங்க வாசிக்கலாம்? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
அங்க பாருங்க 3வது வசனத்துல வாசிக்கும் போது, யோசிவாயின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜா 11ஆம் வருஷம் முடியும் மட்டும் எருசலேம் புறார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு என்ன செய்து உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த நாட்கள்ல இந்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசி ஜனங்களுக்காக தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அப்ப இவரே சிறைப்பட்டு போய் நெருக்கடியான சூழ்நிலையில, பிரச்சனையான சூழ்நிலையில அவர் இருக்கிறார். அப்ப பாருங்க, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவருக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? பாடுகள் இருக்குது, நெருக்கங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குது. சரியா? ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான், கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறவர் தான். ஆனாலும் அவருக்கு பிரச்சனை சூழ்நிலை இருந்தானா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போகும் பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் எந்த வார்த்தை? இந்த 33ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 3ஆம் வசனம். அப்போ அங்க சொல்லுகிறார், நீ என்ன செய்? என்னை நோக்கி என்ன செய்? கூப்பிடு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பாருங்க, அப்போ இவர் ஒருவேளை ஆண்டவரை நோக்கி கூப்பிட மறந்திருக்கலாம், அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அதிக நேரம் ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து மீண்டும் ஞாபகப்படுத்துறார், நீ என்ன செய்ப்பா? என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நாம இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உரைக்கிற ஒரு காரியம், நீங்க யாரை நோக்கி கூப்பிடணுமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அப்போ கூப்பிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அது மட்டும் இல்ல, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தேடுங்கள், என்ன செய்வீர்கள்? கண்டடைவீர்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடைய பிள்ளையா இருந்தாலும் நம்ம யார்கிட்ட கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்? அவரிடத்துல கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில நேரத்துல சின்ன பிள்ளைகளோடு நம்ம விளையாடுவோம். சின்ன பிள்ளைகளோடு நம்ம விளையாடுவோம். ஒரு பொருளை வாங்கி வச்சிருப்போம். வாங்கி வச்சுட்டு என்ன செய்வோம்? அப்படியே காட்டிக்கிட்டே இருப்போம். சரியா? ஆனா என்ன செய்ய மாட்டோம்? நம்ம சில நேரத்துல கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த பிள்ளை நம்மகிட்ட வந்து கேட்கணும், அதை வாங்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படும். அந்த சின்ன பிள்ளை ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்ட உடனே நம்ம என்ன செய்வோம்? சில நேரத்தில் உடனே கொடுக்க மாட்டோம். சரி, அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு என்ன செய்திருவோம்? வாங்கிடுவோம். அந்த மாதிரி. அப்போ இதை போலதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வரணும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா? நீ என்னை நோக்கி கூப்பிடுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அடுத்தது அங்க சொல்லப்படுகிறது, அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Call me, I will answer you. நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு அருளுவேன், உனக்கு பதில் தருவேன், அல்லது உனக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு அப்படின்னு சொன்னா, சரியா, திரும்ப உனக்கு பதில நான் தருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த காலை நேரத்தில் நாம் இந்த இடத்துல வந்துடைய ஒரு நோக்கம் என்னவென்றால், ஆண்டவரை நோக்கி கூப்பிட. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்க, அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்க, அவரை துதித்து புகழ, அவருடைய வார்த்தைகளினால் அவரை மகிமைப்படுத்த. ஆண்டவரே, நீர் இதுவரைக்கும் என்னை பாதுகாத்தீரே, வழிநடத்தினீரே, எனக்கு சுகம் தந்தீரே, என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தீரே. உம்முடைய சமூகத்தில் வந்து நான் உனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லா ஜெபத்துக்கும் பதில் உண்டு. பதில் உண்டு. உண்டா இல்லையா? உண்டு. ஆனா சில நேரத்துல சில ஜெபங்களுக்கு உடனே பதில் வரும், சில நேரத்துக்கு என்ன செய்யாது? பதில் வராது. சில நேரத்துல கொஞ்சம் என்ன செய்யும்? தாமதமா வரும். அல்லேலூயா. ஆனா அந்த தாமதம் எதுக்காகனா, நம்மளே என்ன செய்ய? இன்னும் உருவாக்கும்படியா, நம்மளை இன்னும் கட்டி எழுப்பும்படியா, நாம இன்னும் பொறுமையா இருக்கிறோமா, காத்திருக்கிறோமா என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படியா சில. ஆனால் எப்படினாலும் கர்த்தர் நமக்கு பதில் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை உண்மையாகவே மாறாததா இருக்கிறது. நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரா? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அப்போ பாருங்க, ஒரு விலை மதிக்க முடியாத காரியம், ஒரு விலை மதிக்க முடியாத நன்மைகள்
நம்முடைய வாழ்க்கையில வருமானால் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அநேக நேரங்கள்ல அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம என்ன செய்யிருக்கிறோம்? அறியாமல் இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல ஒரு காரியம் வந்தது. ஒரு கல், அது வானத்துல இருந்து விழுந்த ஒரு கல். அப்ப அந்த கல் அப்படியே கிடந்திருக்கு. ஒரு அம்மா கையில கிடைச்சது. அந்த கல்லை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கதவுக்கு கீழே என்ன செய்திருக்கிறாங்க? என்ன வச்சிருக்கிறாங்க? அந்த கதவு ஓயாம அடைச்சிட்டே இருந்திருக்கு. என்னடா அந்த கதவு ஓயாம அடைக்குதுன்னு வெளியே இருந்து ஒரு கல்லை தூக்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க. வச்சு அந்த கல்லை அப்படியே ரொம்ப நாளா பாதுகாத்துட்டே இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்க மரித்து போயிட்டாங்க. அடுத்த வீட்டை ஒருத்தர் வாங்குறாங்க. என்னடா இந்த கல்லு கிடக்குது அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான இருந்துச்சு. என்னடா இந்த கல்லு வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு சொல்லி போய் அந்த கடையில போய் கொடுத்தாச்சுன்னா அது கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு கல்லா இருந்திருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு என்ன செய்கிறார்? செய்யக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு அறிவிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை சுற்றி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனா நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் என்ன செய்கிறார்? பதில் தருகிறார் தேவனா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பாருங்க, நீ அறியாததும் எட்டாததுமான, அப்போ பாருங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னைக்கு நைட்டு சரியா என்ன சாப்பிட போறோன்னு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. சரியா, சில நேரத்துல மத்தியானம் மட்டன் எடுத்துருப்போம். ஆனா நைட்டு நேரத்துல சரியா நமக்கு போர் அடிச்சிடும். இல்லை எனக்கு மட்டன் வேண்டாம், அல்லது வீட்டில இருந்து கடைக்கு எங்கேயோ போயிட்டு, அல்லது யாரோ வந்தாங்க ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தாங்க, ஏதா ஒண்ணு நம்ம இன்னைக்கு இரவு நடக்க போகிற காரியமே நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நான் சொல்லுகிறார், நீ அறியாததும் நீ எட்டாததுமான, நீ நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா, நமக்கு தேவை ஆண்டவரை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. ஆபிரகாம் ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஊழியத்துக்கு அழைத்து அவனுக்கு என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். அங்க பாருங்க, ஆபிரகாமே நீ பயப்படாதே. 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு எதுல உண்டாகுதா? தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு சொல்லுங்க கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அவனை சொல்லி ஆசீர்வதித்து 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்து அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தர் என்ன செய்தான்? விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு என்ன செய்தார்? நீதியாக எண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு, ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு, ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. அப்போ பாருங்க, நீ இதெல்லாம் எண்ண முடியாத காரியங்கள், இதெல்லாம் நீ நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய போகிறேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு சாதாரண நிலைமையில இருக்கலாம். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நான் ஒரு சாதாரண குடும்பத்துல சாதாரண நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். உண்மையாய் நாம் கர்த்தரை தேடுவோமானால், உண்மையாய் அவரை பின்பற்றுவோமானால், உண்மையாய் அவரை சார்ந்து இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்க்காத, எண்ணி பார்க்காத, நாம் நினைத்து கூட கற்பனையிலும் எண்ண முடியாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஐயோ எனக்கு இந்த சூழ்நிலை தான், இந்த கடை தான், இந்த பிசினஸ் தான், இந்த நிலை தான், இந்த இடத்துல தான் நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி நம்ம ஒரு வட்டத்தை போட்டு வைத்திருப்போம். ஆனால் கர்த்தருடைய திட்டம் அதுவல்ல. நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை அவர் தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை குறித்த நமக்கு தெரியாத விஷயங்களை, நம்மளை குறித்த மேன்மையான காரியங்களை, உயர்ந்த எண்ணங்களை
கர்த்தர் அவருடைய அனாதி தீர்மானத்திலே நம்முடைய தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன். அவர் நம்மளை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சாதாரணமான ஆள் அல்ல, கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கும் இந்த வண்டியூர் தான், இந்த வண்டியூரில் உள்ள சூழ்நிலை தான், இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி. அப்படி அல்ல, கர்த்தர் இதை காட்டிலும் மேலாக நம்மளை நடத்த முடியும். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு காரியத்தை கொண்டு அவர் பெரிய அற்புதங்களை அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த காரியங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? நடந்துச்சு. ஆனா ஆண்டவர் பெரிய தரிசனத்தை கொடுத்துட்டார், திட்டத்தை கொடுத்துட்டார். ஆண்டவரை கூப்பிட்ட உடனே ஆண்டவர் எல்லா காரியங்களையும் தரிசனத்துல வெளிப்படுத்திட்டார். ஆனா நடந்த காரியங்கள் ஒன்றுமே அவருக்கு என்ன செய்கிறார், இந்தந்த காரியங்கள் நடக்குங்கிற எந்த சூழ்நிலையும் அவருடைய வாழ்க்கையில இல்லை. சரியா? உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, ஆனா என்ன இல்லை? குழந்தை இல்லை. சரியா? சந்ததி ஆசீர்வதி, ஆனா சொன்னது ஆண்டவர் தான். ஆண்டவர் நீங்க தானே சொன்னீங்க. பல வருடங்கள் உருண்டு போயிட்டு, அது மட்டுமல்ல அவருடைய மனைவி என்ன செய்ய, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லாமல் போனது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கும். நம்ம சூழ்நிலையை பார்த்தோம்னா நம்ம எந்த காரியத்திலும் என்ன செய்ய முடியாது, ஜெயம் பெற முடியாது. நம்ம யாரை மட்டும்தான் பார்க்கணும்? கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். அப்போ பாருங்க, ஒரு சின்ன பொருள் அதை கண்ணுக்கு கிட்ட இப்படி வச்சு பாருங்க, அது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? பெருசா தெரியும். ஆனா அதே ஒரு பொருள் நம்ம தூரமா வச்சிருங்க, அது எப்படி தெரியும்? நமக்கு என்னது தெரியும்? சின்னதா தெரியும். இந்த ஆகாய விமானம் எல்லாம் பறக்கிறத பாருங்க, அது எவ்வளவு பெருசா தெரியுது? சின்னதா, கையில பிடிச்ச கூட அளவுக்கு தான் இருக்குது. ஆனா கீழே வந்தாச்சுன்னா அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 300 பேர், 400 பேர், 500 பேர் பிரயாணம் பண்ணுகிற அந்த ஏரோப்ளேன் அது மேல பறந்த உடனே எவ்வளவு தெரியுது? சின்னதா தெரியுது. ஒருத்தர் கேட்டாராம், இந்த ஏரோப்ளேன் இவ்வளவு பெருசா இருக்கு, எப்படி பெயிண்ட் அடிப்பாங்க அப்படின்னு. அப்ப அது மேல பறந்த உடனே சின்னதாயிரும்ல, அப்படி டக்குன்னு அடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ பாருங்க, இன்றைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அல்லது நம்முடைய சூழ்நிலைகளை அல்லது இன்றைக்கு இருக்கிற நிலையை நம்ம நினைத்து யோசிக்கிறோம். ஐயோ, நான் விலகின ஆயிட்டேன், எனக்கு இவ்வளவு வயசாயிட்டு இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாது, இனி எப்படி நான் நடப்பேன், இனி எப்படி எனக்கு முடியும், இனி எப்படி நடக்கும், இதை போன்ற கேள்விகள் தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் மீண்டும் அவனை அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், அல்லேலூயா, நீ என்னை நம்பி இருந்தபடியினால, அது மட்டும் அல்ல, அவர் விசுவாசித்தபடியினால் அதை அவனுக்கு நீதியா எண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க ஆண்டவருக்காக செய்கிற அந்த சின்ன காரியத்தை ஆண்டவர் நீதியாக எண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய பார்வையில் அது அற்பமாய் தெரியலாம், மற்றவர்களுடைய பார்வையில் அற்பமாய் தெரியலாம். ஆண்டவருக்காக நாம எடுக்கிற ஒரு முயற்சி, ஒரு பிரயாசம், ஒரு ஜெபம், இந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற நோக்கத்துல நாம வீட்டுல இருந்து கிளம்பி இங்க வந்துட்டு உட்கார்ந்துட்டு போறோம்ல, அது நம்ம ஒரு சாதாரணமா நமக்கு தெரியலாம். ஆனால் அது ஆண்டவருடைய பார்வையில எதாக எண்ணப்படுகிறது? நீதியாக எண்ணப்படுகிறது. வரலையா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப மனிதனுடைய பார்வையில, சரியா, இந்த உலக பார்வையில நம்ம இங்க வந்து கூடுகிறதும் சத்தம் போட்டு இது பண்றதும் அவங்களுடைய பார்வையில எப்படி தெரியும்? அற்பமாக தெரியும். இந்த கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் வேற வேலையில வாரந்தோறும் வந்த உடனே கத்துறாங்க, கூப்பாடு போடுறாங்க, சத்தம் போடுறாங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனா அவங்களுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இவைகளை நாம் செய்யும் பொழுது அது தேவனுடைய பார்வையிலே நம்மை நீதியாக எண்ணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அற்பமான காரியங்கள் தான், ஆனா அது தேவனுடைய பார்வையில நீதியா எண்ணப்படுகிறது. அப்போ பாருங்க, சிஸ்டர் ஒரு சாட்சியை சொன்னாங்க. சரியா, ஒரு காரியத்தை நான் விட்டு விடுகிறேன்னு சொன்னாங்க. சரியா, அது வந்து பெரிய காரியம் இல்லை, நீங்க விடுங்க, விடாம போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு தீர்மானம் எடுத்து இதை நான் செய்ய மாட்டேங்கிற காரியம், நான் யாரையும் இதை கலத்துங்க அதை கலத்துங்க எதையும் நான் சொல்லலை. ஆனா நம்ம ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு காரியம், இதை நான் எடுக்க தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே, இதை நான் செய்ய தீர்மானம் எடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய பார்வையில நாம் எடுக்கிற ஒரு சின்ன பொருத்தனை
அது அவருடைய பார்வையிலே நீதியாக எண்ணப்படுகிறது. வரலையா சொல்லலாமா? அப்போ அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அப்போ பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது. இன்றைக்கு நம்ம இங்க இருக்கிறோம்னா நம்ம எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? நம்மள விசுவாசிகள். அல்லேலூயா. நம்ம யாருங்க? யாரு? எசஓசியா விசுவாசிகள். அல்லேலூயா. விசுவாசிகள் என்றால் யாரை நம்புகிறவர்கள்? கர்த்தரை நம்புகிறவர்கள். அல்லேலூயா. நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? நீங்க எங்கெல்லாம் வந்திருக்கிறது யாரு? என்ன நம்பியா வந்தீங்க? என்ன நம்பியா வந்து? இல்ல, ஆண்டவரை நம்பி. நான் எங்க ஊரு வேற ஊரு, இங்க நான் வந்திருக்கிறது யாரை நம்பி வந்திருக்கிறேன்? ஆண்டவரை நம்பி. ஆண்டவரை நம்பிக்கை. அவர் தான் என்ன போஷிப்பார், அவர் தான் என்ன நடத்துவார், அவர் என்ன கைவிட மாட்டார் என்கிற அதை நம்பிதான் நான் வந்திருக்கேன். அதே போலதான் ஆண்டவரை நம்பி நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு அதே போல ஆபிரகாம் விசுவாசித்தபடினால் கர்த்தர் அவருக்கு தேவையான எல்லா காரியங்களும் கொடுத்தார். இன்றைக்கு நம்ம விசுவாசி என்று அழைக்கப்படுகிறோம். அப்போ இதற்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ திரளான கோடிக்கணக்கான மக்களை உனக்கு கொடுப்பேன், நட்சத்திரங்களை போல. எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்தாங்க, மரித்து போனாங்க. அப்போ யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாம் யாருடைய சந்ததியா வந்துட்டு இருக்கிறோம்? ஆபிரகாம். அப்போ ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். அல்லேலூயா. நம்ம மூலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் பிறக்க போகிற, இன்னும் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறப்போகிற அத்தனை பேருமே யாருடைய சந்ததியா இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். அதற்கு காரணம் அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அப்போ எல்லா காரியங்களிலும் அவர் கீழ்ப்படிந்தபடினாலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இரண்டாவது ஒரு நபரை நம்ம பார்க்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் எல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய சின்ன வயசுல இருந்து நெருக்கம்தான், பிரச்சனை தான். கடைசியில் ஒரு பெரிய போராட்டம் வந்து அவரை தூக்கி எங்க போட்டாங்க? ஒரு குழியில தூக்கி போட்டாங்க. சரியா? சிறைச்சாலையில போட்டது ரெண்டாவது. முதல்ல அவரை தூக்கி எங்க போட்டாங்க? ஒரு குழியில. சரியா? குழியில தள்ளுனது வெளியே உள்ள ஆட்கள் தள்ளலாம், அல்லது எதிராளிகள் தள்ளலாம், வேற யாரும் தள்ளலைங்க. குழியில தூக்கி போட்டது யாரு? தன்னுடைய சொந்தம் கூட இருந்தவங்க, கூட இருந்து சாப்பிட்டவங்க, கூட விளையாடினவங்க, கூட படுத்தவங்க தான் தூக்கி எங்க போட்டாங்க? குழியில போட்டாங்க. அவன் எப்படி கத்தியிருப்பான், கதறியிருப்பான், என்னை காப்பாத்துங்க, சகோதரர்கிட்டலாம் சொல்லியிருப்பான், என்னை கைவிட்டுறாதுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் என்ன செய்கிறான்? குழியிலே போடப்படுகிறான். கடைசியிலே எகிப்தில ஒருவருக்கு விற்று போடப்படுகிறான். அவன் அடிமையாக போகப்படுகிறான். அப்ப அடிமையா போகிறான். ஆனா ஆண்டவர் வேலை வைத்திருக்கிறார். அவன் அதிபதியா மாத்தணுங்கிறது யாருடைய சித்தம்? ஆண்டவருடைய விருப்பம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய விருப்பம் அவன் அதிபதியா மாற்றணும். ஆனா உடனே நடக்கல. காலங்களானது சூழ்நிலைகள் தேவையில்லாத செய்யாத குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்பட்டு அவன் சிறைச்சாலையிலே போடப்படுகிறான். சிறைச்சாலையில் போடப்பட்டு கொஞ்ச நாள்ல விடுதலை ஆகுதா? இல்ல. ஒருத்தர் உதவி செய்வேன்னு சொன்னாரு, அவரும் கைவிட்டுட்டு போயிட்டாரு. எல்லா சூழ்நிலைகளும் கடந்து போகிறது. ஆனால் ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் வேற யாருக்கு இல்ல, ராஜாவுக்கே உணர்த்துகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இப்படிதாங்க, யாரை கொண்டு செய்யணுமோ, எப்படி செய்யணுமோ அப்படி யாரை கொண்டு ஆகிலும் ஆண்டவர் செய்து முடிக்க, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவரால் முடியும். அல்லேலூயா. அவர் எந்த மனிதனையும் பயன்படுத்த முடியும், ராஜாவையும் பயன்படுத்த முடியும், சாதாரண ஒரு ஏழை மக்களையும் பயன்படுத்த முடியும். அப்போ ஆண்டவர் அங்க என்ன செய்கிறார் என்றால், ஏற்ற ஒரு வேளை வருகிறது, அவனை கொண்டு வராங்க. அவன் என்ன செய்யப்படுகிறான்? கனப்படுத்தப்படுகிறான். முதல் நாள் சிறைச்சாலையிலே கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கந்தலான துணி, ஒரு டவுசர், அப்படித்தானே? சிறைச்சாலை முன்னாடி எல்லாம் சிறைச்சாலையில உள்ள ட்ரெஸ் அதான் இருந்துச்சு, ஒரு டவுசரு, ஒரு ஜிப்பா மாதிரி ஒரு துணி. ஆனால் ஒரே இரவுல அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு அவனுடைய அடுத்த நாள் அவன் என்ன செய்கிறான்? அரண்மனை வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்ப அரண்மனையில இருக்கும் பொழுது, சரி, அந்த ஜெயில அவனுக்கு 5 ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. அவன் அந்த 5 ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்து அரண்மனையில போட்டிருப்பானா? இல்ல. அரண்மனைக்குரிய ஆடை. அல்லேலூயா. அரண்மனைக்குரிய கனம் எல்லாவற்றையும்
அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்போ முந்தின நாள் நைட்டு வரைக்கும் அவன் நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எண்ணி பார்க்க முடியாத, நினைத்திராத காரியங்களை உனக்கு நான் என்ன செய்வேன், அறிவிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப அதுதான். அப்ப இந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளது என்பதை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சாட்சிகளை நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. மீண்டும் நீ என்ன செய், யாரை நோக்கி கூப்பிடுப்பா, என்னை நோக்கி கூப்பிடு. அது மட்டும் இல்ல, நான் என்ன செய்வேன், உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அது மட்டுமல்ல, நான் என்ன, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். வரலையா சொல்லலாமா? எட்டாததுமா பெரிய காரியங்களை, பெரிய நன்மைகளை, ஸ்தோத்திரம், உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதனை ஒரு பெரிதான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதற்கு ஆண்டவருக்கு முடியுமா முடியாதாங்க? முடியுமா முடியாதா? ஒரு பெரிய நன்மையை கொடுக்க முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும், அவரால் முடியும். ஆனா நாம செய்ய வேண்டியது அவரை நோக்கி என்ன செய்யணும், கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடணும். அப்ப எப்பெல்லாம் கூப்பிடுறோம், எப்பெல்லாம் கூப்பிடுறோம், ஏதாவது கழுத்தை நெரிக்கிற ஆபத்து வரும்போது நம்ம கூப்பிடுவோம். ஆண்டவரே என்ன செய்தீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப நம்ம கூப்பிடுவது எப்படி கூப்பிடணும், அனுதினமும் ஆண்டவரை தேடணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அனுதினமும் ஆண்டவரை தேடணும், அனுதினமும் ஆண்டவரை தேடணும். ஒரு 3 பிரயாணிகள் அங்க விமானத்துல பிரயாணம் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டே இருக்கும்போது அங்க அனௌன்ஸ்மெண்ட் வருது. சரியா? எங்க கேப்டன் கேபின்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, விமானத்துல ஒரு பயங்கரமான கோளாறு உண்டாயிட்டு 30,000 அடியில நம்ம பறந்துட்டு இருக்கிறோம், இந்த விமானம் சீக்கிரத்துல வெடித்து சிதற போகுது, நீங்க உங்க கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்க ஒவ்வொரு நம்பிக்கையோடு அவங்க வேண்டுதல் செய்யறாங்க. ஆனா அதுல ஒரு கிறிஸ்தவர் இருந்தார். அவரு என்ன செய்யறாருன்னா உடனே வேண்டுதல் செய்யறார், கடவுளே நான் இதுவரைக்கும் என்ன செய்ததில்லை, உங்கள்கிட்ட நான் வந்ததே கிடையாது, இதுவரைக்கும் நான் என்ன செய்தது கிடையாது, ஜெபித்ததே கிடையாது இதுவரைக்கும். ஆனா இந்த ஒரே ஒரு முறை, அது கடைசியா நான் ஜெபம் பண்றேன், எப்படியாவது இந்த என்ன செய்யுங்க, காப்பாத்திருங்க, இந்த பிளைன்ல உள்ள எல்லாத்தையும் என்ன செய்திருங்க, காப்பாத்திருங்க அப்படின்னு ஒரே ஒரு முறை நான் ஜெபிக்கிறேன். அப்ப இந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்குமா, கேட்கப்பட்டிருக்காதா, கேட்கப்பட்டிருக்குமா? சரியா? சிலர் கேட்கப்படுறீங்க, சிலர் இதுவரைக்கும் ஒரு ஜெபிக்காத மனுஷன், ஆனா ஒரு கிறிஸ்தவர் தான், ஆனா ஒரு ஆபத்துல என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார். சரியா? அப்ப பாருங்க, நிறைய பேருடைய ஜெபமும் இப்படிதான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க தவறி விடுகிறோம், ஒவ்வொரு நாளும் அவரை நாட மறந்து விடுகிறோம். நம்முடைய ஆபத்துக்கு, நம்முடைய பிரச்சனைக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிறோம். ஆனா அப்படி அல்ல, நாம் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்துல அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை தேடணும், அவரை தேடி பாருங்க. இந்த விடியறதுக்கு முன்னாடி, இந்த வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க கடவுளை தேடி பாருங்க, அதற்குரிய ஆசீர்வாதம் பெருகுதலாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்ப விடியதுக்கு முன்னாடி அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்ன சொல்லுகிற, அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலையில கர்த்தரை தேடணும். சிலருக்கு அதிகாலை எத்தனை மணிக்கு தான், ஏர்லி மார்னிங் 8 o'clock அப்படிதானே, 8 மணிக்கு தான் சிலருக்கு எப்படி இருக்கும், அதிகாலை 8 மணிக்கு தான் இருக்கும், சிலருக்கு 9 மணிக்கு. சரியா? அப்ப பாருங்க, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்று சொல்லி, இயேசுவே என்று ஒரே ஒரு வார்த்தை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறீங்களோ அந்த காரியத்துக்கு ஆண்டவர் மறு உத்தரவு உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நிச்சயமாய் அவர் உங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் பதில் கொடுப்பார். அப்ப நமக்கு தேவை என்ன? விசுவாசம். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவரை என்ன செய்யணும்? எப்போமாவது அல்ல, கிடைக்கும் போது அல்ல, நேரம் கிடைக்கும் போது நான் ஆண்டவரை தேடுவேன், இல்லாட்டா நான் தேட மாட்டேன் அப்படின்னு அல்ல, நாம் ஒவ்வொரு நாளிலும் அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்படி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேதத்தை தூக்குறதல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவருடைய வார்த்தையை கேட்பதல்ல, ஒவ்வொரு நாளிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரை என்னோடு பேசும்,
நீர் என்னோடு இடைப்படும் என்று சொல்லி நாம் சொல்வோமானால் ஒவ்வொரு நாளிலும் அவர் நம்மோடு பேசுவார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நாம் பழகி கொள்ள வேண்டும். வரலையா சொல்லலாம். அடிக்கடி மெர்சி சிஸ்டர் தான் சொல்லுவாங்க, ஆண்டவர் இன்னைக்கு இந்த காரியத்தை உணர்த்தினார், பேசினார். அப்போ மெர்சி சிஸ்டர் ஏதோ ஸ்பெஷலாக டிசைன் பண்ணவங்களா? நம்மகிட்டலாம் ஆண்டவர் பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுவார். ஆனால் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் போய் காத்து இருக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருங்க, எதையும் சொல்லாதீங்க. ஆண்டவரே நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு சொப்பனத்தையும் இவ்வளவு காரியத்தையும் ஆபிரகாமுக்கு எதுல தான் கொடுக்கிறாரு? சொப்பனத்துல கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த 15 அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அவர் என்ன செய்கிறான்? தரிசனத்தை காண்கிறான், சொப்பனத்தை காண்கிறான். சொப்பனத்தில் ஆண்டவர் இவைகள் எல்லாம் சொல்லுகிறார். அதே போல அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றவும் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பல விதங்களில் நம்மகிட்ட பேச முடியும். சொப்பனத்துல பேசுவார், தரிசனத்துல பேசுவார், இன்னொரு நபர் மூலமாக பேசுவார், அல்லது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில நம்மோடு ஆண்டவர் பேசுவார், வேதத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிற வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மோடு பேச முடியும். சின்ன பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. யாரை கொண்டாலும் அப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தை இதுதானான்னு கேட்பதற்கும், ஆண்டவருக்கு சோதரம் சத்தத்தை அறிந்து கொள்வதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது எப்படி ஆகிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ண முடியாத காரியங்களையும் நீங்க நினைக்காத காரியங்களையும் அவர் உங்களுக்கு செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நம்ம துதிக்கும் பொழுது உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரம் நாம் அனுபவித்து விசுவாசத்தோடு சொல்றோமா, அதுதான் முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லணும்னு சொன்ன உடனே அல்லேலூயா அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நாம் ஆழத்துல ஆண்டவர் இந்த மாதத்துல செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? அந்த விசுவாசத்தோடு எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதன்படியே கர்த்தர் நமக்கு செய்வாராக. முழங்கால் படிடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நிமிடம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம கேட்ட வார்த்தைக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே எனக்கு ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த மாதத்துல நீ கொடுத்த ஆண்டவரே வார்த்தையின்படி நாங்க உம்மை நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரே. எல்லாரும் சத்தமா அப்பா எனக்கு ஒரு சத்தமா சொல்லலாமா? இயேசுவே என்று சொல்லலாமா? இயேசுவே, இயேசுவே ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பார்வையற்ற ஒரு மனிதன் இயேசு அங்கே போகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் செய்த காரியம், ஹல்லேலூயா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு அழைத்தான். அல்லேலூயா. சத்தமிட்டு அழைத்தான். அல்லேலூயா. யாரு சத்தமிட்டு அழைக்கிறாங்களோ அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவன் சத்தம் போட்டு அழைச்ச உடனே சீசர்கள் எல்லாம் வந்து தடை பண்ணாங்க. எப்பா நீ சத்தம் போடாத, அமைதியாரு, அமைதியாரு. ஆண்டவர் முக்கியமான வேலையா ஊழியத்தையுமே ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு, நீ அமைதியாருன்னு எல்லாரும் சுற்றி உள்ளவங்க அவரை தடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவன் என்ன செய்தான் என்றால், தடுத்த பொழுது அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு அழைத்தான். ஹல்லேலூயா. அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு அழைத்தான். இந்த ஹல்லேலூயா காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை நோக்கி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கூப்பிடு, நீ என்ன நோக்கி கூப்பிடு, நீ என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் அற்புதங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காக, நீர் செய்ய போகிற அற்புதங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதத்தில் எத்தனையோ மனிதர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோமே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீ நல்லவராய் இருந்தீர், அவர் நினைத்து பாராத அற்புதத்தை செய்தீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிற யோசேப்புடைய வாழ்க்கையில செய்தீரே ஆண்டவரே. தானியேல் சிங்க கெபியிலே ஆண்டவரே அவரை தூக்கி போட்ட பொழுதும் ஆண்டவரே சிங்கத்தின் வாயிலிருந்து அவனை தப்புவித்தீர் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில நீர் ஆண்டவரே ஸ்தோத்திர அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா.